ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சாங் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது நம்ம எப்படி ஐட்டம் மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பேக் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேல் லெஃப்ட் சைடில் திருப்பி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் எந்த ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஜஸ்ட்டாக ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு மட்டும் கொடுங்க. இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்புட் இது மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்கள் ஐட் மோஷன் அப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க எப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட் உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு ஓவராலாக ஒரு மூவ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். ஸோ பார்த்துடலாமா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 5.10 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேராக சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வரவே நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரால் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபேட் இன் அவுட் வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு எஃபெக்ட் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட் அசெட் இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டேன். அவுட் வந்து பண்ணாக்க 0வும் இன்னும் வந்து பண்ணாக்க ஒரு 0.19 இல்லைன்னா 1 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போகிறீங்க. ஸோ காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த செகண்ட் லிக்ஸ் இருப்பாருங்க அது கீழே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெஃபென்ட்ரு கொட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணணும். இன்னொரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி உங்களுக்கு பிக்கு எந்த மாதிரி பிளேஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் லாஸ்ட்டு மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இதுக்கான ஓவரில் ஒரு மூவ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.10 செகண்ட் கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரான்னு வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஐக்கானை வந்து இந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண கேமரா லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீழே 3 செல் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட்டை நான் வந்து பண்ண கீழேருந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லைட்டை கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கீஃபேம் போயிட்டு இது கொஞ்சம் நான் லைட்டாக மேல் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க பாருங்கள். இதே சமயத்தில் அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி அந்த கேமரா லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதுக்கான ஒரு சின்ன மூவ் ஃபிட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. பாருங்கள். மேலேருந்து கீழே வர்ற மாதிரி இல்லை சைட்லேருந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் மூவ் ஃபிட் எல்லாமே வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பின்னாடி டெஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பிளேஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.